வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் பேசப்போகும் விஷயம் பிள்ளை வளர்ப்பு பற்றிதான். நீங்கள் கவனித்தீர்களா? அதே வீட்டில் பிறந்த 2 குழந்தைகளும் ஒரே மாதிரி இருப்பதில்லை. ஏன் தெரியுமா? அவர்களை வளர்க்கும் பெற்றோர்தான் அதற்கு காரணம். ஒவ்வொரு பெற்றோரும் தங்கள் அனுபவம், எண்ணம், பழக்கம், வாழ்க்கைச் சூழல் ஆகியவற்றின் அடிப்படையில் குழந்தையை வளர்க்கிறார்கள். ஆனால் சிலர் அழுத்தம் கொடுப்பார்கள், சிலர் அன்பு கொடுப்பார்கள், சிலர் அமைதியை கற்றுத்தருவார்கள், சிலர் எல்லாவற்றையும் கட்டுப்படுத்துவார்கள். இன்று இந்த வீடியோவில் நாம் பார்க்க போவது 10 விதமான பெற்றோரின் வகைகள், அவற்றின் சிறப்புகள், குறைகள் மற்றும் நீங்கள் எந்த வகை பெற்றோர் என்று அறிய இந்த வீடியோ ஒரு வழிகாட்டியாக அமையும். 10 வகை பெற்றோரின் வகைகள். கட்டுப்பாட்டு பெற்றோர். இவர்கள் என்ன சொன்னேனோ அதுதான் சரி என்ற மனப்பான்மையுடன் இருப்பார்கள். அவர்களின் நம்பிக்கை கட்டுப்பாடுதான் ஒழுக்கம் என்பதாகும். குழந்தை தவறு செய்தால் உடனே தண்டனை தருவார்கள். அதற்கு பயந்து குழந்தை தவறு செய்யாது என நம்புகிறார்கள். இதன் சிறப்பு, ஒழுக்கம் கற்றுக் கொடுப்பார்கள். குறை, பிள்ளை தன்னம்பிக்கை இழக்கலாம், பயம் அதிகரிக்கும் வாய்ப்புள்ளது. சிறந்த ஆலோசனை. கட்டுப்பாடு அவசியம்தான், ஆனால் பாசத்துடன் சேர்த்து கொடுங்கள். அன்பு மிகுந்த பெற்றோர். இவர்கள் குழந்தையை எல்லாவற்றிற்கும் அனுமதிப்பார்கள். பாவம், நம்ம பிள்ளைதான் என்று கூறி எல்லாவற்றையும் செய்வார்கள். சிறப்பு, குழந்தைக்கு பிடித்த பெற்றோர்கள் ஆவர். நெருக்கம் அதிகம், தனக்கு வேண்டியதை தருகிறார்கள் என குழந்தையும் அன்பாக இருக்கும். குறை, எல்லை தெரியாமல் போகும், சுய கட்டுப்பாடு குறையும், என்ன செய்தாலும் பெற்றோர்கள் மன்னித்து விடுவார்கள் என நம்புவார்கள். உதவி, அன்பும் கட்டுப்பாடும் சமமாக இருக்க வேண்டும். புறக்கணிக்கும் பெற்றோர். இவர்கள் குழந்தைக்கு நேரம் கொடுக்க மாட்டார்கள். அவன் சாப்பிட்டானா இல்லையா தெரியாது. வேலை, மொபைல் அல்லது தனி உலகத்தில் மூழ்கியிருப்பார்கள். குழந்தையை கவனிக்க மாட்டார்கள். சிறப்பு, குழந்தை சுயமாக பழகுவான். அவனுக்கு வேண்டியதை யாரிடமும் எதிர்பார்க்க மாட்டான். அவனே சுயமாக இயங்குவான். குறை, மன அழுத்தம், தனிமை, கவனக்குறைபாடு வரும். தனக்கு யாரும் இல்லை என்ற எண்ணம் வரும். தினமும் குறைந்தது 30 நிமிடம் மனது விட்டு பிள்ளையுடன் பேசுங்கள். ஊக்கமூட்டும் பெற்றோர். இவர்கள் குழந்தையை நம்புவார்கள். நீ செய்யலாம் என்ற ஒரு வார்த்தை இவர்களிடமிருந்து வருமாயின் அக்குழந்தைக்கு ஊக்கம் பிறக்கும். சிறப்பு, குழந்தை தன்னம்பிக்கை திறமை பெறுவான். இவர்கள்தான் சிறந்த வளர்ப்பு பெற்றோர். பிள்ளை அற்புதமாக வளர்வான். பயம் காட்டும் பெற்றோர். இவர்கள் குழந்தையை கட்டுப்படுத்த பயத்தை பயன்படுத்துவார்கள். இப்படி செய்தா போலீஸ் பிடிச்சிடுவாங்க, மார்க் குறைந்தா உன்னோட பேச மாட்டேன், குறும்பு செய்தால் பேய் பிடிச்சிடும் என்று பயப்படுத்துவார்கள். குறை, குழந்தை பொய் பேச கற்றுக்கொள்கிறான். சிறந்த வழி, பயமல்ல புரிதலால் வழி நடத்துங்கள். ஒப்பிடும் பெற்றோர். பக்கத்து வீட்டு பையன் 95% மார்க் வாங்கியிருக்கான், ஆனால் நீ 70% தான் என்று இவர்கள் குழந்தையை மற்றவர்களுடன் ஒப்பிடுவார்கள். குறை, தாழ்வுணர்வு, மன அழுத்தம், போட்டித்தன்மை அதிகரிக்கும், பொறாமை உண்டாகும். செய்வது, ஒவ்வொரு குழந்தைக்கும் தனித்திறமை உண்டு என்பதை நினைவில் கொள்ளுங்கள். கனவு திணிக்கும் பெற்றோர். நான் டாக்டராக முடியல, என் பையன் ஆகணும். இவர்கள் தங்கள் நிறைவேறாத கனவுகளை குழந்தையின் மீது திணிப்பார்கள். குறை, குழந்தை தன் உண்மையான ஆர்வத்தை இழக்கிறான். செய்வது, குழந்தையின் திறமை, விருப்பம், ஆர்வத்தை மதியுங்கள். மிகுந்த பாதுகாப்பு பெற்றோர். இவர்கள் குழந்தையை பார்த்து பார்த்து வளர்ப்பார்கள். அவனுக்கு என்ன வேண்டும் என்பதை அவர்கள் முடிவெடுப்பார்கள். குறை, குழந்தை தன்னால் முடிவு எடுக்க முடியாது. செய்வது, அனுபவிக்க அனுமதியுங்கள். தவறு செய்தால் பாடம் கற்றுக்கொள்ளட்டும். தோழமையான பெற்றோர். இவர்கள் குழந்தையுடன் நண்பர்களாக இருப்பார்கள். அன்பு, புரிதல், நம்பிக்கை இவர்களிடமிருந்து கிடைக்கும். சிறப்பு, குழந்தை மனதை திறந்து பேசுவான். ஆனால் எல்லைகள் தெளிவாக இருக்க வேண்டும், இல்லையெனில் ஒழுக்கம் குறையலாம். சமநிலை பெற்றோர். இவர்கள்தான்
அன்பும் ஒழுக்கமும் சமமாக புரிதலோடு குழந்தையை வளர்ப்பார்கள். அவர்கள் கேட்பார்கள், வழிகாட்டுவார்கள், ஆனால் கட்டாயப்படுத்த மாட்டார்கள். இவர்களின் குழந்தைகள் தன்னம்பிக்கை, பொறுப்புணர்வு, மனநிறைவு உடையவர்களாக வளர்கிறார்கள். அன்பான பெற்றோர்களே, பிள்ளைகள் நம்முடைய சொத்து அல்ல, அவர்கள் நம்மால் பிறந்த உயிர்கள். அவர்களை விதை போல அல்ல, மரம் போல வளர்த்தால் அவர்கள் தங்கள் திசையை தாமே தேடிக்கொள்வார்கள். நாம் எந்த வகை பெற்றோராக இருந்தாலும் இன்று ஒரு மாற்றம் செய்யலாம். அன்பு, கவனம், வழிகாட்டல், பொறுமை, இதுவே பிள்ளை வளர்ப்பின் உண்மையான ரகசியம். நினைவில் கொள்ளுங்கள், நாம் பிள்ளையை வளர்க்கிறோம் என்று நினைத்தாலும் உண்மையில் அவர்கள் நம்மை நம்பி வளர்கிறார்கள். அவர்களை அன்புடன், கவனமாக, பொறுமையான, சிறந்த வழிகாட்டலுடன் வளர்ப்போம். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக், ஷேர் பண்ணுங்க. நீங்கள் எந்த வகை பெற்றோர் என கமெண்டில் தெரியப்படுத்தவும். நன்றி.